கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம். லூக்கா 23:41 பார்க்கிறோம். தேவ பிள்ளைங்க, 2 கள்ளர்கள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதுல ஒருத்தன் சொல்லுகிறான், நாம செஞ்ச பாவத்திலும் தான் தண்டிக்கப்படுகிறோம், இவர் தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ எந்த பாவம் செய்யாதபடி தண்டனையை அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல பாவம் செய்யாமையே நமக்காக தண்டனை அனுபவித்தவர் ஒரே ஒரு ஜீவன், உங்களை என்னையும் படைச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். வேத வசனம் சொல்லுகிறது, அவருமே பாவம் இல்லாதனால் நமக்காக அவர் பாவமானார் என்று சொல்லு. உங்களுடைய பாவங்களை சுமக்கும்படியாக அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் தான் சிலுவையில் அவரை அறைந்தார்கள். தேவ பிள்ளைகள், அவர் மேல ஒரு பாவம் இல்லை. நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். இந்த பாவத்துக்கு தண்டனம், தப்பு பண்ண தண்டனை, அது மரணம். அந்த மரணத்தை அவர் கல்வாரியிலே அவர் ஜெயம் எடுத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைய, பாவம் செய்றவனே, இனி நீ அந்த தண்டனைக்கு தப்பு வைக்க வேண்டாம். இயேசுவிடத்துல கடந்து வரும்போது அவர் நமக்காக அந்த தண்டனை அனுபவித்தார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக தேவ பிள்ளையே, அதற்காக அவர் தண்டனை அனுபவித்தார். இயேசுவிடத்தில் வரும்போதுதான் உங்க அந்த பாவத்திலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியும். நீங்க யாராய் இருக்கலாம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறியாதவராய் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தண்டனை, அந்த தண்டனை பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமான அந்த தண்டனை அனுபவிச்சார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மேல நம்ம மேல் விழுந்த பாவம் அவர் மேல விழுந்தது. நமக்காக அவர் பாடுபட்டார், வேதனைப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளை, சிலுவையில அவர் கன்னத்துல அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க. நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கணும், இந்த தண்டனைக்கு தப்புவதற்காக அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகள், அந்த கள்ளர் சொல்லுகிறான், நம்ம செய்த பாவத்தினும் தான் அவரே ஒரு பாவம் செய்யாதனால நமக்காக அவர் பாவம் பண்ணார். உலகத்தின் பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, தேவ பிள்ளைங்க, அவருக்கு கிடைச்ச தண்டனை அந்த சிலுவை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும்டா. இந்த இயேசுவிடத்துல வா. ஆண்டவரே, எனக்காக நீர் தண்டிக்கப்பட்டீரப்பா, நான் பாவம் செய்தேன், எனக்காக நீ தண்டிக்கப்பட்டீரப்பா என்று சொல்லி நீ இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த பாவ தண்டனிலிருந்து நீ விடுவிக்கப்படுவா. பாவ தண்டனிலிருந்து நீ விடுவிக்கப்படுவா. எனக்காக, நான் செஞ்ச பாவங்களுக்காக ஒருவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறார், அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி, ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இந்த தண்டனையிலிருந்து விடுவே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த தண்டனையிலிருந்து ஒன்று விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது இயேசுவால மட்டும்தான் முடியும். காரணம், இந்த உலகத்திலே உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தேவ பிள்ளைங்க, அதனால நீ இயேசுவிடத்திலே கடந்து வரும் பொழுது இந்த தண்டனையிலிருந்து விடுதலைப்படலாம். ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைங்க, இனி பாவம் செய்யாத, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையாத. அவங்களுக்காக அவர் தண்டனை, அந்த தண்டிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, நமக்காக அவர் பாவமானார், நமக்காக தண்டிக்கப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க யாராக இருக்கலாம், இதுக்கு முன்பாக நீங்க எப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை தேவ பிள்ளைங்க, உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவ, இந்த பாவ தண்டையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த பாவ தண்டையில இருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால வாலிபனே, வாலிப சகோதரியே, கொள்ளக்காரனே, நீ இயேசு இடத்துல வரும் பொழுது இந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். காரணம், அந்த பாவங்கள் நமக்காக அவர் பாவமானார். அந்த தண்டனை அவர் மேல, நம்ம இந்த தண்டனை அவர் மேல விழுந்தது. அதனால ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே சோதரி, எனக்காக பாவமானீரே, எனக்காக நீ தண்டிக்கப்பட்டீரப்பா, இனி நான் பாவம் செய்யக்கூடாது, எனக்காக நீ தண்டிக்கப்பட்டீரே, என் மேல் விழுந்த அப்பா தண்டனை உண்மையில் விழுந்தது அப்பா, இனி நான் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே
இந்த பாவங்களுக்கு எல்லா தண்டனை நீர் கல்வாரியில சுமந்தீரப்பா, என்னை இருந்து மீட்டெடுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சா. இனி நீ தண்டனை அனுபவிக்கல. இயேசுவிடத்தில் வரும்பொழுது உன் பாவத்திலிருந்து அவர் தண்டனை ஏற்றுக் கொண்டதுனால உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஐ கண்ட்ரோல் லார்ட் பிகின் டச் நேம் ஆஃப் ஜீசஸ். வல்லமை இறங்குறதுக்காக சோதரம், ஒவ்வொரு மேல் வல்லமை இறங்குறதுக்காக சோதரம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீரா. அப்ப அந்த பாவ தண்டனை எல்லாம் நாங்க செஞ்ச பாவத்தை நீர் சுமந்துட்டீரப்பா. இனி நாங்க சுமக்க கூடாது. அந்த பாவம் இனி செய்யக்கூடாது. அந்த தண்டனைக்கு நாங்க ஆளாக அடிமையாக கூடாது. எங்களை விடுவிக்க முடியாது சொல்லிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை அனுபவிச்சவர் ஒரே ஒரு ஆள் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.